இனிமேல் இதை சாப்பிடவே கூடாது ப்ளீஸ். ஐமேக்ஸ்னு கொடுத்துட்டு தளபதியை எந்த படத்தில் எந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலுமே வந்து நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஜய் டிவல் கெட்டப்பில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அண்ட் மியூசிக் பிரசாந்த் ஆஃப்டர் லாங் கம் பேக் அண்ட் எல்லா விஷயமும் சூப்பராக இருந்தது. விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இட்ஸ் அன் எக்ஸ்பெக்டட் மூவி பார்த்தீங்கன்னா. ஸோ வி ஆர் ஆல் எக்ஸ்பெக்டிங். ஸோ சம்வேர் டிவெல்லாம் விஜய் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இட். ஸோ பார்த்துட்டு அதே மாதிரி இதே இஃப் பாசிபிள் இதே மாதிரி திருப்பி அல் ஜஸ்ட் கிவ் அ கம் பேக் அண்ட் இன்டர்வியூ யூ ஆல். 2 கெட்டப்பில் கொடுத்துருக்காங்க. பட் அது ரொம்பவும் நல்லாவும் இருக்குது. தோ எல்டர் ஒன் அந்த யங்கர் ஒன். ஸோ 2 கெட்டப்புமே ரொம்ப நல்லா தான் இருக்குது விஜய்க்கு. எஸ் த ஃபர்ஸ்ட் அந்த ஐ எம் வெயிட்டிங் அது ரொம்ப நல்லா இருந்து. அண்ட் அந்த எமோஷனில் மங்காத்தா இனிமேல் இதை சாப்பிடவே கூடாது ப்ளீஸ் அந்த டைலாகும் வென் விஜய் டுவர்ட்ஸ் இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் கெட்டப் நல்லா இருந்தது. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆஃப்டர் லாங் சி அந்த கில்லியில் அந்த சாங் மருதமலை மாமணி முருகையா ரொம்ப நல்லா இருந்தது அந்த சாங் கேட்குறதுக்கு. அண்ட் அதே வாய்ஸ் அதே டோன் த ஃபீல் வாஸ் வெரி குட் ஃபார் ஹர். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது மூவி. வி எக்ஸ்பெக்டிங் அகெயின். தேங்க்யூ. மாஸாக இருந்தது. ரொம்ப மாஸாக இருந்தது. வேறு லெவலில் இருந்தது. எல்லா ஃபேன்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். தளபதி எப்படி பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தெரியல, செமையாக இருந்துச்சு. செமையாக இருந்தது. அப்படி கூஸ் பம்ஸாக இருந்தது. வேற மாதிரி இருந்தது. நிறைய இருக்குது. பார்க்கும் போதே வந்து அது வெங்கட் பிரபு படம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். அண்ட் ஆக்சுவலி நாங்கள் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு போய் டிவியில் பார்க்கலாம்னு நினச்சோம். அதை தேட்டரில் பார்க்கும்போது வி ஃபீல் லைக் இது வந்து ஒரு மாதிரி லக்கி மூமெண்ட்டாக அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒரு தேட்டரில் அன்எக்ஸ்பெக்டடாக அப்படி வந்தோடனே சும்மா கத்தி வராத விசில்லாம் வர வச்சு செமையாக இருந்தது. என்றைக்குமே தளபதி தான். ஐமேக்ஸில் வந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க படத்தில் விசுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுங்க? கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஐமேக்ஸ்னு கொடுத்துட்டு தளபதியை எந்த படத்தில் எந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலுமே வந்து நம்மளுக்கு அது ஒரு பெரிய தர்ஷனம் மாதிரி சொல்லலாம். ஸோ ஐமேக்ஸில் கண்டிப்பாக கிடச்சுன்னா கண்டிப்பாக போய் பார்ப்போம். ஆமாம். ஆக்சுவலி ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இன்னொரு தளபதி அதான் சைல்டு தளபதியை பார்க்கும்போது சின்ன வயசு தளபதியெல்லாம் பார்க்குற மாதிரியே இருக்குது. சும்மா நார்மலாக இப்போ இன்ஸ்டாவில் நிறைய அவரோட ஃபோட்டோ சின்ன வயசு ஃபோட்டோலாம் வருது. அது வந்து 2-3 செக்ஷனில் காமிச்சிருக்காங்க. அப்படி அச்சசல் அப்படியே இருக்குது. நம்ம தமிழ் சினிமா இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும். அது இதெல்லாம் வந்து நல்ல எக்ஸாம்பிளாக கூட இருக்கலாம். யாராலும் எந்த குறையும் சொல்ல முடியாது. சரிங்களா? படிப்படியாக தான் வர முடியும். அது வந்து இதில் காமிச்சிருக்காங்க போது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற டிக்கெட் காசுக்கு அது ஒர்த்தாக தான் இருக்கும். தளபதி ஃபேன்ஸுக்கு அது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அப்பா விஜய், சன் விஜய், மகன் விஜய், அப்புறம் பிரசாந்த் நடிச்சிருக்காரு, பிரபுதேவா நடிச்சிருக்காரு, அஜ்மல் நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நடிச்சிருக்காங்க, ஸ்னேகா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நடிச்சிருக்காங்க. படம் நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். 100% நல்லா ஓடும். கலெக்ஷன் வசூலாகிடும். நல்லா படம் வசூல் ஏகப்பட்ட வசூலாகிடும். 88,000 கோடி 98,000 கோடி வசூலாகிடும். 98,000 மில்லியன் ஜில்லியனை தாண்டிடும். படம் நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. கோட்டில் ஃபைட்டு, பைக் ஸ்டண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. பார்க்கலாம். எத்தனை வாட்டியோட பார்க்கலாம். 100 வாட்டிக்கு மேலே நான் பார்க்க போகிறேன் படத்தை. கோட் படத்தை. லியோ படம் பார்த்தேன். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் லியோ பார்த்தேன். இப்போ வெங்கட் பிரபு டைரக்ஷனில் இது வந்திருக்குது. என்ன படம்? கோட்டு, கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப் லைஃப் கோட் வந்திருக்கு. அந்த படம் கண்டிப்பாக பார்த்தே ஆவேன். நான் லியோ 50 வாட்டி பார்த்துட்டேன். 55 வாட்டி பார்த்துருப்பேன். நான் எல்லா சினிமா தேட்டர்லையும் போய் பார்த்துட்டு வருவேன். லியோவில் பிடிச்சிருந்த சீன் பார்த்தீங்கன்னா, ஒரு இவர் காரில் அவன் குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. லியோ மூவியில் குழந்தைய வந்து அவனோட விஜயோட பையனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க வில்லன். அவங்க சஞ்சய் டெட்டை, விஜயோட அப்பா சஞ்சய் டெட்டு, ஃபிலிம் ஆர்டிஸ்ட்டு. இவர் விஜய் போய் சேஸ் பண்ணிட்டு பைக்கில் சேஸ் பண்ணிட்டு போவார். அப்போ வந்து வெப்பன் எடுத்து ஃபயர் பண்ணுவார். துப்பாக்கி எடுத்து AK-47 துப்பாக்கி எடுத்து ஃபயர் பண்ணுவார். அப்போ ஃபயர் பண்ணும்போது எல்லா வண்டியும் பறன்னு பறக்கும். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார் ஸ்டண்ட் சீன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லா படமும் நிறைய பார்ப்பேன். ரஜினிகாந்த் சார் நிறைய வாட்டி பார்ப்பேன். ஜெயிலர் பார்த்துட்டேன். எல்லாத்துலேயுமே அவர் செமையாக இருக்கார் சார். அது பெஸ்ட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவரை பார்த்து நம்ம அவருக்காகவே பார்க்கும் போது அந்த சாங் வந்து கண்டிப்பாக அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். அது மியூசிஷியன் யார், சிங்கர் யாரெல்லாம் தெரியாது. தளபதி ஃபிலிம் அந்த இருக்கும் போதே நம்மளுக்கு வந்து அவரை மட்டும் தான் பார்க்க தோணும். அந்த லிரிக்ஸ்லாம் வந்து செகண்டரியாக தான் நம்மளுக்கு தோணும். அப்படியே அவர் ரசிச்சுட்டு, அவர் ஸ்டெப்பு, அவர் ஸ்மைலு, அவர் வாக்கு, ஹேர் ஸ்டைல் செமையாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து அவர் நடித்த மூவிஸ் எல்லாம் பீஸ்டாக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் ஆக்ஷன் ஓரியன்டாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதில் வந்து அவரோட ஒரு ஃபன் ஃபேக்டர், அந்த பழைய சார்மிங் விஜய் அதுவுமே வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்குது. நல்லா இருந்ததோ? அது மாசாக இருந்துச்சு. அதான் ஃபுல்லாக சவுண்டு போச்சு. ஃபுல்லாக எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தாங்க.
அதுதான் சொல்கிறேன், அவரோட அந்த முன்ன அந்த விண்டேஜ் விஜய் அந்த டைலாக்ஸ் எல்லாமே இப்போ ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது படம் பார்க்கணும் அப்படிங்கிற. பழைய மெமரிஸ் எல்லாம் கொண்டு வர ஆமாம் ஆமாம், அந்த லாஸ்ட்டு சொன்ன டைலாகாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. படம் பார்க்கணும். ரியல் படம் பார்க்கணும் அப்படின்னு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் படம் நல்லா பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் த ரியல் மூவி. டபுள் ஆக்ஷன் எல்லாம் காமிச்சிருக்காங்க. இல்லை சார், நான் அந்தளவுக்கு பார்க்கல. நல்லா இருக்குது. கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் நல்லா இருக்குது. ஓவரால் சூப்பராக இருக்குது. பார்க்கல, பட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவர் பிரசன்னா அவங்க நடிச்சிருக்காங்க. பிரசாந்த் அப்புறமா பிரபுதேவா சார் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கணும், அவங்களோட காம்போஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. படம் பார்த்தா தான் தெரியும். டபுள் ஆக்ஷன். ஆமாம், எல்லா ரெஃபரன்ஸஸும் கலந்த மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே படம் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஃபோனில் பார்க்குறதோட அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த விஷுவல் கிராஃபிக்ஸு படம் ஐமேக்ஸில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் செம்மையாக இருந்துச்சு. அந்த சின்ன வயசு விஜய் எல்லாம் பண்ணி நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது எக்ஸைட்டிங்காக இருக்குது. இப்போது 5th ரிலீஸு கண்டிப்பாக பார்க்கணும். வெங்கட் பிரபு நல்ல டேரக்டர் தான். எனக்கு ஆக்ஷன் மூவிஸ் அவ்வளோவா பிடிக்காது. பட் இதில் இவர் எப்படி பண்ணியிருக்காரு, எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஃபன் பண்ணுற மாதிரி இல்லை அதான். ஆனால் கதை நம்மளுக்கு ஓரளவுக்கு பார்த்த வரைக்கும் என்னன்னு தெரியும்ல, சும்மா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு பிடிச்சது, நல்லா பிடிச்சது. நான் நேற்று வீட்டில் பார்த்தேன், இன்றைக்கி வந்து தேட்டரில் பார்க்குறேன். அவ்வளோதான். அப்பா விஜய் கேரக்டர் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்ல ஃபீல் பண்ணுங்க சொல்லியிருக்காரு அந்த படத்தை. அதுக்கு ஒருத்துக்குள்ள இருக்குமா எதிர்பார்க்கணும். நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். வந்தால் தான் தெரியும் பார்க்கலாம். ஆமாம், கில்லி படம் இருந்தது. அந்த இந்த பாட்டு அந்த அம்மா கூட பாடுற மாதிரி அந்த சாங் இருந்தது. ஓகே, நேற்றே பார்த்தாச்சு 5 மணிக்கு. இன்றைக்கி தேட்டரில் டிமாண்டிங் காலையில் பார்க்குறோம். நடுவில் போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. தேட்டர் எக்ஸ்பிரஸ் நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்த மாதிரியே நம்ம நாளை திருப்பில் வந்த மாதிரியே முகத்தை வந்து காட்டிக்கிறாங்க. நல்லா இருக்குது. மங்காத்தை விட இன்னும் லெவல் அதிகமாக கொடுத்துருப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா மங்காத்துக்கு அஜித் சார் பண்ணியிருக்காரு. இப்போ விஜய்க்கு வந்து அதை விட டபுளாக கொடுத்துருப்பாருன்னு நம்பிக்கையாக இருக்கிறோம். அவரும் கமர்ஷியல் படம் தான் சொல்லியிருக்காரு. அதுவும் பிரசாந்த் சார்லாம் வந்து 6-8 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. தளபதியிலிருந்து இப்போ தலைவராக வந்து இந்த படத்தை படமாக வருது. நாங்கள் அது வந்து இப்போ தளபதியாக இருந்தது, நாங்கள் இளைய தளபதியிலிருந்து இருக்கிறோம். அடுத்தது தளபதியாக பார்க்குறோம். அடுத்தது இப்போ தலைவராக பார்க்குறோம். கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அளவும். அடுத்தது நாங்கள் மாநாடுக்காக எதிர்பார்த்துட்ருக்குறோம். விஜய் சார், இளைய தளபதி விஜய் சார், அவரோட ஃபேஸ் கட் நல்லா இருக்குது. ஆள் நல்லா ஹைட்டாக லீனாக இருக்கார். நல்லா நடிக்கிறாரு. திறமையாக டேலண்ட்டாக நடிக்கிறாரு. எது கொடுத்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறாரு. படம் நடிக்கிறாரு. அவர் எடுக்கிற டேரக்டரும் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, சினிமா டேரக்டரும். அதனால் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எவ்வளோ ரசிகராக இருக்கீங்க. அவர் இந்த படத்தை நிப்பாட்டி அடுத்து அரசியல் போகிறேன்னு சொல்கிறாரு. அவர் அரசியல்லாம் தேவையில்லைங்க. பழைய படி சினிமாவிலே நடிக்கட்டும். கண்டிப்பாக சினிமாவில் அவர் நடிக்கணும். சினிமாவில் பெரிய ஆகணும். ரஜினிகாந்த் மாதிரி சூப்பர் ஸ்டாராக ஆகணும். அவர் இளைய தளபதி விஜய் நாளைக்கு ரஜினிகாந்த் மாதிரி சூப்பர் ஸ்டாராக ஆகணும். விஜய் வந்து இளைய தளபதி விஜய் வந்து நான் வந்து சின்ன வயசில் காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் வந்த டைமில் பார்த்துருக்கேன் அவரை. அதுக்கோட சரி, அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் ஒரு நாள் பார்த்ததில்லை. அவரோட பிரதர் கூட கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன், விக்ராந்த். சந்தோஷ் அவரோட ரியல் நேமு. அவர் பிரதர் பேர் விக்ராந்த். அவர் கற்கா கசடெல்லாம் படம் நடித்தார். அதை அவர் பிரதர் கூட கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன். சார், நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, சினிமாவில் ஆக்ட் பண்ணுறீங்க சார். சினிமா விட்டு போகாதீங்க சார், மேற்கொண்டு நல்லா நடிங்க சார் அப்படின்னு சொல்லுவேன். என் பேர் கே பாலு. விஜய் பிடிக்கும், அஜித் சார் பிடிக்கும், அல்டிமேட் சார் அஜித் சார் பிடிக்கும், அப்புறம் விஷால் சார் பிடிக்கும், அப்புறம் ரஜினிகாந்த் சார் பிடிக்கும், கமலஹாசன் பிடிக்கும், அப்புறம் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் பிடிக்கும், அப்புறம் சின்ன தளபதி பரத் பிடிக்கும், அப்புறம் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் பிடிக்கும், அவங்க பிரதர் குரலரசன் பிடிக்கும், அப்புறம் தனுஷ் பிடிக்கும், அவங்களோட அப்பா கஸ்தூரி ராஜா பிடிக்கும். இவங்க எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப பிடிச்ச ஆக்டர் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் பிடிக்கும். எனக்கு ரொம்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும்.